ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இஷானாவோட டைரக்ஷன்ல வெளிவந்த வாட்சஸ்ன்ற ஒரு ஹாலிவுட் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் 7th ஜூன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துல டக்கோட்டா ஃபானிங், ஜார்ஜினா கேம்பல், ஆல்வின் ஆலிவர்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். த வாட்சஸ் படத்தை நைட் ஷியாமலன்ற ஃபேமஸ் டிரெக்டரோட பொண்ணான இஷானா தான் இந்த ஹாரர் படத்தை எடுத்திருக்காங்க. ஷியாமலனோட மூவிஸை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸோட சேர்த்து ஒரு ட்விஸ்டோட இருக்கும். இவரோட பொண்ணும் இதே மெத்தடை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். மீனாவா நடிச்சிருக்க டக்கோட்டா ஃபானிங் கார் பிரேக் டவுன் ஆனதுனால ஃபாரஸ்ட்ல தனியாக நிற்கிறாங்க. அப்போ மேடலின்ற ஒரு லேடி கூப்புன்ற ஒரு பில்டிங்ல தங்க வைக்கிறாங்க. அங்க ஆல்ரெடி சியாரா அண்ட் டேனியல்னு 2 பேர் தங்கிட்டு இருக்காங்க. நைட் டைம்ல இந்த இடத்த விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இங்க என்னன்னா ஒரு மிரர் விண்டோ வழியா வாட்சஸ் இவங்கள பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. யார் இந்த வாட்சஸ், இன்கேஸ் வெளியில வந்தா என்ன ஆகுன்றத பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் இந்த வாட்சஸ் படம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்து ஃபெமிலியரான த பிளேர் விச் ப்ராஜெக்ட், பிரிடேட்டர், இன்வேஷன் ஆஃப் த பாடி ஸ்நாச்சஸ்ன்ற ஹாரர் மூவிஸில் வர நிறைய சீன்ஸை காப்பி பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. இந்த பில்டிங்கில் தங்குறதுக்கு ஸ்ட்ரேஞ்சான ரூல்ஸை செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் ஒரு டார்க் பாஸ்டும் இருக்கு. அதுக்கப்புறமா மறைஞ்சிருக்கிற ஒரு பங்கர்னு பார்க்குறதுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அதே சமயத்தில் ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட எண்டிங் ட்விஸ்டோட இருக்கு. ஆனால் அதை ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரியும் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட்டை ஒன்றா வச்சனால ஷியாமலன் படத்தில் இருக்கிற மாதிரியான அந்த ஜென்யூனான ஷாக்னஸ் எதுவுமே இந்த படத்தில் வரல. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டக்கோட்டா ஃபானிங் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இஷானா நைட் ஷியாமலனுக்கு இது ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலும் நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். இந்த படத்தை பார்க்கும்போது கேரக்டர்ஸோட பாஸ்ட் ஸ்டோரி அப்புறம் வாட்சஸோட நேச்சரை கொஷின் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. நம்மால் ஜென்யூனாக எந்த ஒரு சீனையும் பார்த்து பயப்படுற மாதிரி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தோட அட்மாஸ்பியரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இதனாலேயே இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். த வாட்சர்ஸ் படத்தில் இஷானா நைட் ஷியாமலனோட டிரெக்ஷன் பொட்டன்ஷியலை நம்ம நல்லாவே பார்க்கலாம். டீவியேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு கதை, அதிகமான ட்விஸ்ட், பயமில்லா சீன்ஸுன்னு பார்க்குறதுக்கு சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பட்டிங் ஃபிலிம் மேக்கரோட ஒர்க்கை பார்க்கணும்னா இதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து கற்றுக்கிட்டு ஒரு ப்ராமிசிங்கான படங்களை ஃப்யூச்சரில் எடுப்பாங்கன்னு நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.